எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், Matthew chapter 3. ஸோ இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியங்கள் என்று நாம் கவனித்து பார்க்கும்போது, இந்த காரியத்தை ஆண்டவர் அன்னைக்கு மாத்திரமல்ல இன்னைக்கும் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும், பெற்றோர் பிள்ளையுடைய வாழ்விலும், பிள்ளைகள் மற்றவருடைய வாழ்விலும், போதக சபையுடைய வாழ்க்கையிலும், மற்ற எல்லாருடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டே இருப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அது வேற ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவும் யோவான்ஸ்நானகனும் பிரசங்கித்த முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள். என்ன பாஸ்டர், நாங்கள் 40 வருஷமா 50 வருஷமா இந்த சபையில் இருக்கிறோம், எங்களை பார்த்து சொல்றீங்களே மனம் திரும்புங்கள் அப்படின்ட்டு, நீங்கள் அப்படி கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அப்படி எனக்கு தோணுது, பாஸ்டர் இதெல்லாம் உங்களுக்கு நியாயம் இல்லையா, எங்களை பார்த்து சொல்கிறீங்களே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எங்கேயாச்சும் இப்போ வெளியில் நின்று நீங்கள் கத்துனீங்கன்னா அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். யாராவது இயேசுவை அறியாத ஜனங்கள் வருவாங்க, கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான்ஸ்நானகர் யாருக்கு பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? யாருக்கு பிரசங்கம் பண்ணாரு? யூதர்களுக்கு. வசனத்தை காலமாய் அறிந்து தேவனுடைய நியாய பிரமாணங்களை அறிந்திருந்த, தேவ சட்டங்களை அறிந்திருந்த ஜனங்களை பார்த்துதான் யோவான்ஸ்நானகர் சொல்லுகிறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நீங்களும் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்ல போறீங்க, மனம் திரும்புங்கள், ரிப்பண்ட், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க, இயேசுவும் சொல்லியிருக்கிறார், அது மாத்திரமல்ல யோவான்ஸ்நானகனும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதில் சில காரியங்களை மாத்திரம் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, யோவான்ஸ்நானகன் எங்கே இருக்கிறார்? வனாந்தரத்திலே இப்படி ஒரு சத்தத்தை சொல்லுகிறார். அவரை குறித்து தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே அவர் வருவார், மனுஷகுமாரனுக்கு முன்பாக வழிகளை உண்டு பண்ணுகிறவர் இவர்தான் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார்கள். அது நிறைவேறும்படியாக யோவான்ஸ்நானகன் வனாந்தரத்திலே வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். இப்படி சொன்னதை ஜனங்கள் கேட்டார்கள். அவன் யோவான்ஸ்நானகன் வனாந்தரத்திலே பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் எங்கே வந்தாங்க? வனாந்தரத்திற்கு வந்தாங்க. இயேசு எங்கே பிரசங்கத்தை ஆரம்பித்தார்? அவர் ஒரு சிட்டியில் ஆரம்பித்தார், மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். ஆனால் யோவான்ஸ்நானகன் எங்கே பிரசங்கம் பண்ணினார்? அவர் வனாந்தரத்திலே பிரசங்கம் பண்ணினார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். அங்கே ஜனங்கள் எங்கிருந்தெல்லாம் வந்தாங்க தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. 5ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, எருசலேம் நகரத்தார், யூதா தேசத்தார் அனைவரும், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்துல வந்தாங்களா. ஹல்லேலூயா. எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நகரத்தா யூதயா தேசம் முழுவதும் உள்ள ஜனங்கள் அத்தனை பேர் வந்துட்டாங்க. எங்க? வனாந்தரத்துக்கு வந்து என்ன பண்ணாங்க? பாவங்களை அறிக்கை, நல்ல கவனிங்க, பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம்
பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க மாத்திரம் வரல, ஜனங்கள் மாத்திரம் வரல, பரிசேயரும் சதிசேயரும் அநேக தங்களிடத்தில் வந்தாங்களாம். அவங்கள பார்த்து யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் வாசிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. 9 நீங்களை சேர்ந்து வாசிக்கலாம். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கடிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்ட்டு யார் பிரசங்கம் பண்ணினார்? யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணினார். முதல்ல யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், தேவனுடைய கோபாக்கினி வரப்போகிறது, கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னபோது எல்லா ஜனங்களும் யூதேயா, ஆமென், எருசலேமில் இருக்க, ஆமென், யோர்தானின் சுற்றுப்புறங்கள் இருக்கிற அத்தனை ஜனங்களும் வந்துட்டு, ஆமென், யோவான் ஸ்நானகத்துல ஐயோ நாங்கள் இந்த பாவம் செய்தேன், நான் இந்த அக்கிரமம் செய்தேன், இந்த மீறுதல் செய்தேன், இந்த பாவத்தை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி பாவத்தை அறிக்கை பண்றாங்க. ஓ நீ பாவத்தை அறிக்கை பண்ணிட்டியா, இந்த ஞானஸ்தானம் அப்படின்ட்டு யோவான் ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. எல்லாம் வந்து ஞானஸ்தானம் எடுத்தா உண்மைதான், பாவத்தை அறிக்கையிட்டு போனது உண்மைதான். ஆனா என்ன பண்ணல? கனிகளை கொடுக்கவில்லை. அங்கதான் யோவான் ஸ்நானக பயங்கர காண்டாகி கத்துறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, நீ பாவத்தை அறிக்கையிட்டது உண்மைதான், ஞானஸ்தானம் எடுத்தது உண்மைதான், ஆனாலும் நீ அதே பாவத்துல இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறையே. ஏன் பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுத்த? அதனுடைய அடையாளம் என்ன? நீ ஞானஸ்தானம் எடுத்ததனுடைய அடையாளம் என்ன? இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படின்ட்டு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அவங்க போய் பரிசேரியும் சரிசேரியும் ஏற்றி விட்டாங்க. என்ன ஏற்றி விட்டாங்க? அங்கே ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, நீ உன் பாவத்தெல்லாம் அறிக்கைட்டு விட்டா போதும், பரலோகத்துக்கு போயிடலாம். எப்படி? பரலோகத்துக்கு போயிடலாம், அப்படிதானே? யோவான் ஸ்நானகன் சொல்லுடைய பொருள் என்ன? வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உனக்கு வழிகாட்டின யாரு? எவனோ போய் சொல்லியிருக்கிறான் பரிசேட்டையும் சரிசேட்டையும், நீ போய் பாவத்தை அறிக்கை பண்ணிரு, பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு ஞானஸ்தானம் எடுத்துரு, அப்போ நீ என்ன தண்ணலாம்? ஆமை, கோடாரியானது மரத்தின் அருகிலே வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறாரு. தேவனுடைய கோபம் வரப்போகிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது, அதனால நீ போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு நீ அப்படி வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். எவனோ சொல்லியிருக்கிறான். அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், பரிசேயரும் சரிசேயரும் வரும்போது, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினது யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செயல்களை செய்யுங்க. நீ ஏன் செய்ய மறுக்கிற? மனம் திரும்பிட்டு தானே பாவ அறிக்கை செய்த, மனம் திரும்பிட்டு தானே ஞானஸ்தானம் எடுத்த, அம்மை மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு தானே நீ என்கிட்ட பாவ அறிக்கையிட்டு நீ போன. ஆனா இன்னும் நீ ஏன் இந்த பாவத்துல நிலைத்திருக்கிற? இன்னும் ஏன் இந்த அக்கிரமத்துல நிலைத்திருக்கிற? இன்னும் ஏன் இந்த துன்மார்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற? உனக்கு வழிகாட்டினவன் யார்? பாவத்தை அறிக்கையிட்ட அம்மை ஞானஸ்தானம் எடுத்த நீ பரலோகம் போய் வேண்டு, உனக்கு வழிகாட்டினவன் யார் என்று யோவான் ஸ்நானகன் கேட்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அதே கேள்வியை தான் இந்த சபைக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு வகை காட்டினவன் யார்?
உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஞானஸ்தானம் எடுத்துட்டு போயிட்டோம்னா, பாவத்தை அறிக்கையிட்டு போயிட்டோம்னா தேவன் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம், தேவனுடைய கோபாய்க்கு தப்பித்துக் கொள்ளலாம், தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? தெரியாம கேட்கிறேன், பாஸ்டர் ஸ்டீஃபன் அப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? நீ பாவத்தை அறிக்கை பண்ணிரு, அறிக்கை பண்ணிட்டு நீ இருந்துரு, பரலோகத்தில் உனக்கு இடம் கிடைக்குன்னு சொல்லி கொடுத்தாரா? அல்லது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? நான் சொன்னேன் உங்களுக்கு? ரொம்ப வேதனையான சம்பவம். யோவான் சொல்றது போல நான் உங்களை கேட்கிறேன், யார் உங்களுக்கு வழி காட்டினா? ஏன் தெரியுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செயல்களை நான் பார்க்கவில்லை. ஞானஸ்தானம் எடுத்தது உண்மைதான், பாவத்தை அறிக்கை பண்ணினது உண்மைதான், தேவ சமூகத்தில் வருவது உண்மைதான். ஆனால் கனிகள் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த சபையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமே, 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் 50 வருடம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறோமே, யார் உங்களுக்கு வழிகாட்டினார்? பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அவன் மனம் திரும்புதல் கேட்ட செயல்கள் ஒன்றுமே காணப்படாதபடிக்கு இந்த சபையிலே உட்கார்ந்து இருக்கிறோமே. ஆலயத்துக்கு வந்தா காணிக்கை கொடுத்தா உங்களுக்கு ஒரு கல்லறை கொடுப்போம் அப்படின்னு பாஸ்டர்மா நீங்க சொல்லி வச்சிருக்கீங்களா? பாஸ்டர் ஸ்டீஃபன் அப்படி சொல்லி வச்சிருந்தாங்களா? ரொம்ப 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 மோசமான செயல்கள். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய செயல்களினால தேவனுடைய நாம பிரஜாதிகளுக்குள்ளே தூஷிக்கப்படுகிறது. கனியற்ற அந்தகார குறிகளை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை காலங்கள், எத்தனை நாட்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோம்? எத்தனை நாட்கள் இப்படி கனியற்ற வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் இந்த கால வேளையிலே எச்சரிக்கிறார். எத்தனை நாட்கள்? சிலருடைய காரியத்தை கேட்கும் போதெல்லாம், என்னையா 40 வருஷம் சபையில் இருக்கிறாங்களா? சில விஷயத்த கேள்விப்பட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா பாஸ்டர் ஸ்டீஃபன் எப்படி தான் சொல்லி கொடுத்துட்டு போனாங்களா? அவர் பரிசுத்தர், அவர் போயிட்டாரு. எனக்கு பாஸ்டரை பார்த்தது கிடையாது. நான் யாரை பார்ப்பேன்? உங்களை தானே பார்ப்பேன், உங்களை தானே பார்ப்பேன். அவர் தானே சொல்லி கொடுத்துருக்காரு உங்களுக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் யாரை பாஸ்டரை உங்களை தான் பார்ப்பேன், பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களை உங்களை தான் பார்ப்பேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவர் இப்படிதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? எனக்கு தெரியல. தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் இன்னைக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லிட்டு போலாம் தான் நான் விரும்பினேன். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஒரு மாற்றத்துக்குள்ள வர வேண்டும். கார்னர்ஸ்டோன் சபையே, இது விளையாட்டு அல்ல. தேவ சபை என்பது விளையாட்டு அல்ல. இது ஒரு பொழுதுபோக்குக்காக வருகிற ஒரு இடம் அல்ல. ஆமென். ஏதோ வந்தோம், காணிக்கை கொடுத்தோம், தசமாக கொடுத்தோம் போகிற ஒரு இடம் அல்ல. There is no entertainment place. You have to think about that. ரொம்ப கவலையா இருக்குது. பாஸ்டர் ஸ்டீஃபன் இருந்தா என்ன நினைத்திருப்பா? சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு நல்லா வர்றாங்க, காணிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க, கனி இல்லையப்பா, கனியற்ற அந்தகார கிரியை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காதபடிக்கு விக்கிரகத்துக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மற்ற நபர்களுக்கு, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை மற்ற காரியங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோமே. உங்களுக்கு வெட்கமா இல்லையா? தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார். கனி கொடாத மரம் எல்லாம்
வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். Be careful. Don't play with God. இதுதானே, ஏதோ ஒரு பாஸ்டர் வந்து இருக்கிறாரு, ஏதோ செய்தி கொடுப்பாரு. எத்தனை பேர் இன்னைக்கு குற்ற மனசாட்சியோட வந்திருக்கிறீங்க? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதபடிக்கு துன்மார்க்கமாய் வாழுகிற ஜனங்கள் இந்த சபையில் இருக்கிறாங்க. நான் ஜெபிக்கும் போது, உபவாச ஜெபத்தில் ஜெபிக்கும்போது எப்படிப்பட்ட ஆவியுள்ள ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா, இந்த சாலமோன்ட்ட 2 பேர் வருவாங்க. 2 பேர் யாரு? 2 பேர் பிள்ளைகளை, ஒரு அம்மா ஒரு பிள்ளையையும் 2 ஸ்திரீகள் வருவாங்க. அப்போ அந்த சாலமோன் சொல்லுவாரு, இந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பாதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ குழந்தைய பெற்ற தாய் என்ன சொல்லுவா? வேண்டாம், அவட்டையே இருக்கட்டும். ஆனா அந்த தாய் என்ன சொல்லுவா? இல்ல இல்ல, வெட்டி கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஆவியுள்ளவர்களாய் பலர் உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு வேண்டாம், உனக்கும் வேண்டாம், வெட்டு. ஆவியானவர் தெளிவாய் சொன்னார். அப்படிப்பட்ட கொடூர இருதயம் உள்ளவர்கள், எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், வெட்டி போடு. கேவலமா இருக்கு தெய்வ பிள்ளைகளே. தேவ சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், 30 வருடம் 40 வருடம் 50 வருடம் சொல்லுகிற தெய்வ பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருங்க. ஆமே. நான் அன்னைக்கு சாலமன் பிரதர் வீட்டில் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், ஆபிரகாமை நினைத்து கர்த்தர் லோத்தை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமே. உங்களை எல்லாம் கர்த்தர் யாரை நினைத்து ஆசீர்வதிக்கார் தெரியுமா? பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களை நினைத்து தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் ரட்சிக்கப்படலன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களா? அவர் ரட்சிக்கப்படலன்னா இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பீங்களா? அவர் ஆண்டவர் எங்கேயோ தமிழ்நாட்டில் ஒரு சுட்டரிக்கிற வெயில் உள்ள ஒரு இடத்துல இருந்து ரட்சித்து இங்க கொண்டு வந்து ஒரு சபையை கட்டி இந்த இடத்துல வச்சு ஒரு சபையை ஆரம்பித்து ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கும்போது அப்படி வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்களை பார்த்து தான், ஓ பாஸ்டர் இப்படிலாம் இருந்திருப்பாரோ அப்படின்னு நான் தெரிய வேண்டியதுக்கு. ஒரு உதாரணம் சொல்லிட்டா, சில 9 மணிக்கு ஆராதனைன்னா 9:30க்கு வராங்க, 9:15 வராங்க, 9:20க்கு வராங்க, 9:30க்கு வராங்க, 9:45, 10 மணிக்கு கூட வராங்க. நான் தெரியாம கேட்குறேன், பாஸ்டர் 10 மணிக்கு தான் வருவாரா? அப்படிதானா? உங்களை பார்த்து தான் தெரியும். ஏன்னா நீங்க 10 மணிக்கு வர்றதுனால நான் அப்படி நினைக்கிறேன், பாஸ்டர் 10 மணிக்கு தான் வந்திருப்பார் போல. அப்படிதானே வந்தார்ல? 10 மணிக்கு வந்தவங்க சொல்லுங்க. 9 மணிக்கு வந்தாரா? 9:30க்கு வந்திருப்பாருல்ல பாஸ்டர்? 9:30க்கு வந்திருப்பார். ஏன்னா நீங்க 9:30க்கு தானே வர்றீங்க. நான் அதை பார்த்து தான், உங்களை பார்த்து தான் பாஸ்டரை நான் வந்து எவால்வேட் பண்றேன். ஓ 9 மணிக்கு, 9 மணிக்கு முன்னுட்டே வந்துடுவாருல்ல? ஆமாவா இல்லையா? நீங்க அவருடைய பிள்ளைகள் தானே. இல்ல, அவர் அந்த மாதிரி பாஸ்டர் இல்ல, கரெக்டா இருப்பார்ல? ஆமா. ஆனா நீங்க ஏன் பிந்தி வர்றீங்க? நீங்க ஏன் பிந்தி வாரீங்க? அவருடைய பிள்ளைகள் தானே நீங்க. இது மாத்திரம் அல்ல, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொன்னேன். என்ன இல்லை அப்படின்னா, கனி இல்லை. யோவான் சொல்லுகிறா, நீ ஞானஸ்தானம் எடுத்தது உண்மைதான்ப்பா, தண்ணியில முங்குனது உண்மைதான், இன்னைக்கு தண்ணியில முங்கி இருக்கிறோம் உண்மைதான், பாவத்தை அறிக்கை பண்ணி இருக்கிற உண்மைதான்,
மனம் திரும்புறதுக்கான அடையாளம் என்னப்பா? நீ மனம் திரும்பிக்கிற, நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கிற அப்படின்னு அடையாளம் என்ன? உலகத்தான் வாழுகிறது போலவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, என்ன அடையாளம், என்ன வித்தியாசம் இங்கே இருக்குது? கார்னர்ஸ்டோன் சபைக்கு போகிறோமே, என்ன வித்தியாசம் இருக்கிறது? என்ன வித்தியாசத்தை ஆண்டவர் உங்களை பார்க்கிறார்? அப்படியே இருக்கிறோமே. கனியற்ற அந்தகார கிரியை. கனினா என்ன? வாட் இஸ் ஃப்ரூட்? கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ, கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது ஆவியின் கனி. பவுல் ஆமென், யோவான் சொல்லுகிறா, கனி உள்ள வாழ்க்கை வாழப்பா. உண்ட கனி இல்ல, உண்ட அன்பு இல்ல, உண்ட சந்தோஷம் இல்ல, உண்ட சமாதானம் இல்ல, நீடிய பொறுமை இல்ல, தயவு இல்ல, நற்குணம் இல்ல, விசுவாசம் இல்ல, சாந்தம் இல்ல, இச்சையடக்கம் இல்ல. இந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில அன்பு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இருக்குது. இந்த கனிகளெல்லாம் அவன் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி தானே ஞானஸ்தானம் எடுத்துட்டு போனேன். ஞானஸ்தானம் எதற்காக எடுத்தோம்? இந்த கனிகளை கொடுக்க முடியாத எடுத்தோம். அன்றைய வாழ்க்கையை வாழ முடியாத எடுத்துட்டு போனோம். இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி இருக்கதானே நாம் ஞானஸ்தானம் எடுத்தோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? அதே கலாத்தியர் 19:20 மாதிரியா என்ன கிரியைகளை செய்கிறோம் தெரியுமா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பிள்ளை சொன்னிய, பகைமை, விரோதங்கள், வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இதுதானே இந்த சபையில இருக்குது. இவைகள் தானே இந்த சபையில இருக்குது. என்னைக்கு மனம் திரும்ப போகிறோம்? ஆண்டவர் இன்னைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்க விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, அம்மே, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? உங்க மரணம் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய ராஜ்யம் பக்கத்தில் இருக்குது, சமீபமா இருக்கிறதுடைய பொருள் உங்க மரணம் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் என்னைக்கோ வரப்போகிறார், வர்ற நாளில் வரட்டும். அதற்கு முன்பதாக நம்முடைய மரணம் முந்திக் கொள்ளுமானால் என்ன செய்வோம்? மனம் திரும்பாமல் இதே பாவ வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்போமே. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வரும்போது நாம் எங்கே போவோம்? 30 வருடமா, 40 வருடமா, 10 வருடமா ஆலயத்தில் வந்து கொண்டு இருக்கிறோமே. நீங்க போய் சொல்ல போறீங்களா? நான் கார்னர்ஸ்டோன் சபையில 10, 20, 30 வருடமா இந்த ஆலயத்தில் காணிக்கை கொடுத்தேன், தசமமா கொடுத்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோப்பா. மனம் திரும்புங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. விபச்சாரக்காரர்கள், வேசிக்காரர்கள், பில்லி சூனியக்காரர்கள், பகைகள், சண்டைகள், பிரிவினைகள், அதுல வேற வசனம் சொல்லுகிறது. 9ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்களா. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதுங்க. அதுல ஒரு குரூப் என்னன்னா, நாங்களாம் யாரு தெரியுமா? we are the child of Abraham. ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு பெருமை. என்னது பெருமை? நீங்க என்ன பெருமைப்படுறீங்க? அவங்க அந்த ஸ்லாக்கியத்தை பெறுவதற்கு ஆபிரகாம் கிரியை செய்தான். இவங்களால உண்டானது அந்த கிரியை. ஆபிரகாமுடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். ஆமே, நான் அந்த ஜனத்தை அழைத்திருக்கிறேன், எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று இவர்கள் யாராவது கிரியை செஞ்சாங்களா? இல்ல. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் அதை அவனுக்கு நீதியா எண்ணினா, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்தபடினால அவனுடைய சந்ததியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதுல பெருமை கொண்டாடுவதற்கு என்ன இருக்குது? ஆபிரகாம் பெருமை கொள்ளலாம், ஆனா வந்திருக்கிற வழித்தோன்றல் என்னத்தை பெருமை கொண்டாட முடியும்? அங்க பாருங்க, அதான் யோவான் சொல்லுகிறா, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளாதீங்க. சிலர் ஏன்டா சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் பாஸ்டர் ஸ்டீவன் அவங்க இருக்கும்போது அப்படின்ட்டு பெரிய லிஸ்ட்டை சொல்லியிருக்கிறாங்க.
நாங்கள் அந்த ஊழியத்தை செய்தோம். அந்த பிரதர் கூட ஒரு வீடியோ அனுப்புனார். அதெல்லாம் நான் பார்த்தேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க, நான் காதால் கேட்டிருக்கிறேன். சில பெருமையாக சொல்கிறீங்க, நல்லது தான். வாட்ஸ் த யூஸ் ஆஃப் தட்? அன்னைக்கு செஞ்சீங்க உண்மைதான், அன்னைக்கு ஊழியம் செஞ்சீங்க உண்மைதான், ஆண்டவருக்காக பாடுபட்டீங்க உண்மைதான், பாஸ்டருக்கு கூட போனீங்க உண்மைதான், உழைத்தீங்க உண்மைதான். ஆனால் இன்னைக்கு வாட்ஸ் த யூஸ் ஆஃப் தட்? இன்னைக்கு எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்? கனியற்ற கிரியைகளில் தானே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் சொல்றதை பார்த்தா எங்கள் பாஸ்டர் யாருன்னா பாஸ்டர் ஸ்டீஃபன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோமா? அது பின்னால் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்க்குறாளோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். நாம இப்படிப்பட்ட அந்த மாம்சத்தின் கிரியைகளை செய்கிறதுனால இவர்கள் மனந்து இந்த யூதர்கள் பரிசேயரும் சதுசேயரும் மனம் திரும்பாம கனிகளை கொடுக்காம வாழ்ந்ததினால யாரை கேவலப்படுத்தினாங்க தெரியுமா? அவங்க தகப்பனாகிய ஆபிரகாம கேவலப்படுத்தினாங்க. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நாம யாரை கேவலப்படுத்துறோம்? உங்களுக்காக ஒருத்தர் உழைத்தார் அல்லவா, உங்களுக்காக ஒருத்தர் ஓடினார் அல்லவா, உங்களுக்காக ஒருத்தர் ஜெபித்தார் அல்லவா, உங்களுக்காக ஏதோ ஒன்று செய்தார் அல்லவா. இப்ப கனியற்ற அந்தகார கிரியைகளினால அவரை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவரை அழைத்த தேவனை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய ஊழியங்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்னைக்கு மனம் திரும்ப போகிறோம்? ஒன்று சொல்லுகிறேன், இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்து யோவான்ஸ்தானங்கள் அழகாய் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? வசித்து பாருங்கள். தேவன் இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Be careful. Think about this. அவங்க பெருமை பாராட்டி கொண்டிருந்தாங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. யோவான் ஸ்நானகன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாரு, என்னத்தை வாசிச்சுட்டு இருக்க, என்னத்தை யோசிக்கிற? தேவன் இந்த கல்களை கொண்டு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நான் ஒன்று சொல்லட்டுமா? கோவப்படக்கூடாது என்கிட்ட. இங்கே இருக்கிற சேர்களை கொண்டு பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நாங்க தான் இந்த சபையை கட்டி கொண்டு இருக்கிறோம், நாங்க தான் அந்த சபையினுடைய தூண்களா இருக்கிறோம், நாங்க தான் அந்த சபையை இப்படி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம், நாங்க தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இங்க இருக்கிற சேர்களை கொண்டு கர்த்தர் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பெருமை பாராட்டி கொள்வதற்கு இங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க இல்லைன்னா இன்னொரு நபர், நீங்க இல்லை அப்படின்னா ஆண்டவர் இன்னொருத்தர் தெரிந்து கொள்ளுவார். சவுல் இல்லைன்னா தாவீது, அப்படிதானா? யூதாஸ் இல்லைன்னா பவுல கர்த்தர் தெரிந்து கொள்வார். இங்க இருக்கிற எம்டி சேரை கொண்டு பிள்ளைகளை உண்டு பண்ண கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை சபையே நீங்கள் இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய நிலைமை மோசமா இருப்பதாக நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. காரணம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுகிற ஒரு காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன் தேவ பிள்ளைகளே. அதே இடத்துல யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், எனக்கு பின்னால் ஒருத்தர் வர்றாரு, அவர் எப்படி என்ன செய்வாரா? 11 வசனத்தில் கவனிச்சு பாருங்க. கடைசி பகுதியை சொல்லுது, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு என்ன கொடுப்பாரா? ஞானஸ்தானம் கொடுப்பார். கனிகளை எப்படி கொடுக்க முடியும்? கனிகளை எப்படி கொடுப்பது? பரிசுத்த ஆவியினால தான் ஆவியின் கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதை யார் கொடுக்கிறார்?
இயேசு கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், கனி கொடுப்போம். ஒரு இடத்துல இன்னொரு ஓமை ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே தோட்டக்காரன் சொல்லுகிறார், 3 வருடமாய் இந்த அத்தி மரத்தை கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, ஏன் இதை நிலத்தை கெடுக்கிறது. என்ன சொன்னா தெரியுமா? 3 வருடமாய் இந்த அத்தி மரத்துல கனியை தேடி வருகிறேன், ஒன்னையும் பார்க்கல, ஏன் இது சபையை கெடுக்குது, அதை வெட்டி போடு. அப்படித்தானே ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஏன் இந்த சபையை கெடுக்குது, வெட்டி போடு. ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த 1 வருடம் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை இங்க வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? கிருபையா கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டை உங்களுக்கு கொடுத்திருக்காரு ஏன் தெரியுமா? கனி கொடுக்க கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தெய்வ சமூகத்துல பிதாவின் வலது பரசத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த வருடமும் இந்த மகன் இருக்கட்டும், இந்த வருடமும் இந்த மகள் இருக்கட்டும், இந்த வருடமும் இந்த வாலிபன் இருக்கட்டும், இந்த வருடமும் இந்த வாலிப மகள் இருக்கட்டும், இந்த வருடம் இந்த குழந்தை இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக பிதாவின் வலது பரசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இந்த இடத்துல இந்த சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற காரணம் நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய திறமைகளினால் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, நம்முடைய ஓடுகிற ஓட்டங்களினால் அல்ல, தேவ கிருபை. தேவ கிருபையினால் நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆண்ட புதிய கொடுத்திருக்கிறார், ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதம் எதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார்? கனிகளை கொடுக்கும்படி தான் தேவன் கொடுத்திருக்கிறார். சும்மா ஓடிட்டு போறதுக்காக அல்ல. இந்த புதிய மாதம் கனிகளை கொடுக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கார் ஓட்டணும் அப்படின்னா என்ன வேணும்? கார் நல்லா அழகா இருக்குது, சூப்பரா இருக்குது, புதுசா வாங்கியிருக்கிறோம், நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனா என்ன வேணும்? பெட்ரோல் வேணும், ஆயில் இருக்கணும். ஆயில் இருந்தால் தான் ஓடும். இல்லைன்னா என்னதான் டெக்கரேட் பண்ணியிருந்தாலும், எத்தனை கோடிக்கு நீங்கள் வாங்கியிருந்தாலும் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நவலாத வண்டியை வச்சு என்ன பிரயோஜனம்? நவலாத வண்டியை வச்சு அழகா இருக்குது, செலவு பண்ணி இருக்குது, பெட்ரோல் ஊத்தாம அதை வச்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கும் நல்ல விலை உயர்ந்தவர்களாய் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா என்ன இல்லை? பெட்ரோல் இல்லை. நீங்க ஓட்ட 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 பெட்ரோல் செலவு ஆகும். நல்லா கவனிங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்பொழுது எங்க? யூதேயாவிலும் சமாரியாவிலும், எருசலேமிலும், யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. எப்படி? ஆமே, பெட்ரோல் போட்டாதான் ஒரு குறிப்பிட்ட அளவு போக முடியுமோ, அதே போலதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்றுக்கொண்டாதான் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்னா கனிகளால் நாம் அலங்கரிக்கப்பட முடியாது. கொஞ்ச நாள் கனிகளை கொடுத்திருக்கலாம், உண்மைதான். ஆண்டவருக்காக கொஞ்ச நாள் உழைத்திருக்கலாம், போராடி இருக்கலாம், ஆண்டவருக்காக சாட்சியாய் ஜீவித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆவி அப்படி கொஞ்ச நேரத்தில் உலக பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், கவலைகள் வரும்போது அப்படி ஆவி இறங்கி போகுது. பலன் இல்லாமல் இருக்கிறோம், முன்னால போக முடியாமல் இருக்கிறோம். காரணம் பலன் இல்லை. ஆமை, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது பலன் இல்லாத காரணத்தினால நம்மால கனிகளை கொடுக்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்கள் ஆகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிறது உண்மை இல்லவர். ஹல்லேலூயா.
இன்னைக்கு கொடுக்க விரும்புகிறார். எல்லாருக்கும் கனிகளால் நிரப்பப்பட கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை எல்லாருடைய வாழ்வையும் ஆமை கனிகளால் நிறைந்திருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமை நீங்கள் எல்லாரும் ஆமை கனிகளால் நிறைந்திருந்து ஆண்டவருக்கு மகிமையுள்ள சாட்சிகளாய் இந்த உலகத்தில் இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே, நான் கனி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் மனம் திரும்ப வேண்டிய இடங்களில் நான் மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்குறான்ப்பா. என்ன காரியங்களை நான் மனம் திரும்பணுமோ அதை எனக்கு சொல்லித்தாங்க. ஒருவேளை விபச்சாரமாக இருக்கலாம், வைசித்தனமாக இருக்கலாம், அசுத்தமாக இருக்கலாம், காம விரகாரமாக இருக்கலாம், விக்கிரக ஆராதனையாக இருக்கலாம், பில்லி சுனியமாக இருக்கலாம், பகையாக இருக்கலாம், விரோதங்களாக இருக்கலாம், வைராக்கியங்களாக இருக்கலாம், கோபங்களாக இருக்கலாம், சண்டைகளாக இருக்கலாம், பிரிவினைகள், மார்க்க பேருங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதில் எதாவது நான் மனம் திரும்பணும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நான் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. அந்த ஆவியினால் கனி கொடுக்கிற அப்படி ஆவியினால் என்னை நிரப்புங்க, இந்த ஆவியின் கனிகளால் என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தெய்வ சமூகத்தில்.